ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான வேல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே விருப்பப்படும். குழந்தைங்க பார்த்திங்கன்னா வாழைப்பழம் சாப்பிடவே மாட்டாங்க, அதுவும் நல்லா பழுத்து கருத்த வாழைப்பழத்தை சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழைப்பழத்தை வச்சு தான் இந்த ரெசிபி வந்து செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இப்போ பாருங்கள் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், நல்லா பழுத்திருக்கு. இந்த வாழைப்பழத்தை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொண்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாழைப்பழத்தை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தோட மேலேயும் கீழ் பக்கத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஸ்ட்ரீமரில் வச்சு வேக வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 5 பிரெட்டு வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் வந்து தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் வந்து நான் நாட்டு சக்கரை வந்து உருக்கி வச்சுருக்கேன். நீங்கள் உருக்கலைன்னா உருக்கி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க 1 கப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. இதை வந்து எடுத்துடலாம். வாழைப்பழத்தோட தோலை வந்து உரித்து எடுத்துக்கலாம். இது உரிச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை உருக்கி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஏலக்காய், ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த ப்ரெட்டு பொடியை சேர்த்துக்கலாம். நான் 4லேருந்து 5 ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை நான் பொடி பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக. இதை நான் 2 விதத்தில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கலரி விட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீம் பண்ணி எப்படி குக் பண்ணி செய்யலான்றதையும் காட்ட போகிறேன். 2 விதமாக இதை செய்யலாம். இப்போ இதை கொஞ்சமாக வந்து கையில் தண்ணி நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன பாலாக உருட்டிட்டு இப்படி தட்டிக்கலாம். தட்டிட்டு ஒரு ஷேப்புக்காக நான் நடுவில் வந்து ஹோல் போட்டுக்கிறேன். இதே போல் நீங்கள் ஒவ்வொன்றா ரெடி பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாம். இப்போ நான் எண்ணெய் காய வச்சுட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு எடுக்கிறேன். நான் ஒவ்வொன்றா தான் செஞ்சு போடுறேன், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நெக்ஸ்ட் நான் இதே போல் செஞ்சு எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறேன். நான் இப்போ ஒரு 4 தான் செஞ்சுருக்கேன், மீதி வந்து வேறு மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ மேலேயும் கீழேயுமா எல்லாமே திருப்பி போட்டுட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை அடுப்பு வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க, இல்லைன்னா உள்ளே வேகாமல் போயிடும், மேலே வந்து கரிஞ்சு போயிடும். ஸோ சிம்மில் வச்சு வேக வைங்க. இந்த சலசலப்பு அடங்கினதும் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு. பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே விருப்பப்படுவாங்க. ஸோ இது ஒவ்வொன்றா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வேறு ஒரு மெத்தடில் இதை செஞ்சு காட்டுறேன். இது ஒரு மெத்தடு, இதுவும் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாக்கி இருக்க மாவை ஒரு கேக் ட்ரேயில் நான் நெய் தடவிட்டு இதை சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரை பண்ணி மொத்தமாக எடுத்தாலும் ஓகே, இல்லைன்னா 2 இதை மாதிரி செஞ்சுக்கிட்டாலும் ஓகே. ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நான் ஒரு இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லையா, அதே டைமிங் தான். ஒரு 5 to 15 மினிட்ஸ் வந்து வேக வச்சிட்டிங்கன்னா இது ரெடி ஆயிரும். இப்போ ஒரு ட்ரேயில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து கேஷ்நட் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கடையிலேருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உங்களோட டைமை ஒதுக்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. பேக்கரி ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைதாவில் செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த எண்ணெயில் பொரிக்கிறாங்கன்னு கூட தெரியாது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வெளியேருந்து வாங்கி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்படுவாங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான வேலை குழந்தைங்களுக்கு தேவையான ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் டிப்ஸும் போடுறேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது என்னோடய வீடியோஸில் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இனி ஒரு நல்ல வீடியோவில் இதே போல் சந்திக்கிறேன். Until that, thank you. Bye bye from இனிய பயணம். Thank you so much.